ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு பாப்பாவுக்கும், தம்பிக்கும் காதுகுத்து. இன்னைக்கு சாட்டர்டே. ஆ இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து நான் வீட்ல இருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நாங்க கிளம்புறோம். ஆம் பிப்ரவரி 1 தேதி தான் பாப்பாக்கும், தம்பிக்கும் விசேஷம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா, ஒரு 28 டேஸ்க்குள்ள வந்து ஆ நம்ம உள்ளூரா இருந்தா கூட பரவால்ல. ஆனா, மதுரையில போய் நாங்க விசேஷம் பண்ணணும். ஸோ, கொ கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ரொம்பவே கஷ்டம். ஆ 28 டேஸ்ல ஒரு ஃபங்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது. ஆ பத்திரிக்கை அடிச்சு, அத வெளியலாம் குடுத்து, ஆ எங்க ஃபேமிலிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. 2 பக்கமுமே. ஸோ, ஆ ஹஸ்பண்டோட ஃபேமிலி, ஆ அவங்க அம்மா, அப்பா வந்து அந்த பக்கமும், எங்க அம்மா, அப்பா வந்து இந்த பக்கமும் பிரிஞ்சு போய் பத்திரிக்கை குடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க ஃபோன்ல கூப்ட்டு இந்த மாரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ, அதுக்கப்புறம் உள்ளூர்லலாம் வந்து நாங்க மேக்ஸிமம் குடுத்தோம். உள்ளூர்ல நாங்க மேக்ஸிமம் குடுத்துட்டோம். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, அதனாலயே காலையில ஒரு 9 மணிக்கு போயிட்டு, வர்றதுக்கே வந்து எப்படியும் ஒரு 12 மணி ஆயிடுது வீட்டுக்கு. ஸோ வீடெல்லாம் எதுவுமே ரெடி பண்ண முடியல. அப்படியே பெருசா எப்படி சொல்றது? ஒரு குப்பை மேடு மாரி ஆயிடுச்சு வீடே. ஆ இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். வீட அப்படியே போட்டுட்டு எப்படி நம்ம கிளம்ப முடியும்? ஸோ சாட்டர்டே மார்னிங் 7:00 ஆரம்பிச்ச ஒர்க்கு போகுது, போகுது, போகுது போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வேலையா செய்யும்போது தான் அத்தன வேலையும் எவ்ளோ வேலை இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது. ஆ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல எல்லா வேலையும் முடிச்சு, நாம பேக்கும் பண்ணி, அங்க போய் அங்கேயும் வேல பார்த்து, ஆம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆ கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. ஏன்னா, நான் முந்தின நாள் நைட் வரைக்குமே 12:00 வரைக்குமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கம்பெனிக்கே வந்தோம். மறுபடியும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாம அடுத்தடுத்து வேலை போயிட்டே இருந்துச்சு. ஆம். இப்போ அடுப்பு கிளீன் பண்ணி, பாத்திரம் வெளக்கி, விளக்கு கழுவின்னு சொல்லி நெறைய ஒர்க்கு. அது ஃபுல்லா வீடே தலைகீழா மாத்துற அளவுக்கு ஒர்க் இருந்துச்சு. ஆனா, என்னால ஒரே நாள்ல அத்தனையும் என்னால பண்ண முடியல. ஆ மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடு கிளீன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு டைம் கிடையாது. பெருசா இதுல வந்து ஒர்க் இழுத்தது துணி மடிக்கிறது தான். ஆ துவச்சு அப்படியே சேர்ல தூக்கி போட்டு போயாச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த துணிய மடிக்கிறதுக்குள்ள, அம்மாடியோ! அம்மா எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுங்களா? அந்த ஒர்க் தான் வந்து எனக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் இழுத்துருச்சு. அதுவும் நம்ம வீட்ல இருக்கானே அப்புக்குட்டி, அவன வச்சுக்கிட்டு நான் மடிக்க, அவன் எடுத்து கீழ போட. நான் மடிக்க, அவன் எடுத்து கீழ போட. இப்படியே இருந்துச்சு. அவனையும் சமாளிச்சு மடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, அந்த துணி மடிச்சதுக்கு அப்புறம் தான் பெட்ரூம் கொஞ்சம் ஓசலாயிருச்சு. இப்ப வந்து பாப்பா வந்து நாங்க லீவ் போட சொல்ட்டோம். ஏன்னா 4 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு. 4 மணிக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்காக லீவ் போட சொல்ட்டோம். பட் அவ இருந்தனால தான் ஒரு சூப்பர். அவ இருந்தனால கொஞ்ச நேரம் தம்பியும் பார்த்துக்கிட்டா. அதனால அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்லா. அதனால வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ பெட்ஷீட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அலாசி போட்டு, அத காய போட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா மேல இதெல்லாம் தொடச்சு விட்டு, அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டு, ஸ்லாப்பெல்லாம் தொடச்சு விட்டு, எல்லாம் குப்பையெல்லாம் முடிச்சுட்டு, அதெல்லாம் கூட்டி எடுத்து, ஆம் எல்லா ரூமும் ஃபுல்லா ஒட்டடை அடிச்சு கூட்டிட்டு, அதுக்கப்புறம் மாப் போட்டு, ஃபுல்லா வீடெல்லாம் ஃபுல்லா தொடச்சுட்டு, ஆனா என்ன சொல்றது? நம்ம ஒரு வெளிய போறோம் அப்படின்னு நெனைக்கும்போது, நம்ம வேலை செய்யும்போது, அது கூட நமக்கு அது ஒரு பரபரன்னு செய்ய வேண்டியதா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய கஷ்டமா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது அது அந்த விஷயம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி அங்க போய் விசேஷத்த பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல விசேஷத்துல எடுத்த கிளிப் எல்லாம் போடுறேன். பாய்.